إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அத்தாட்சிகளை இந்த உலகத்திலே ஏராளமாக அவன் நமக்கு காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய, அடிக்கடி அந்த அத்தாட்சிகளுடன் வாழக்கூடிய ஒரு அத்தாட்சி என்னவென்றால் அது நம்முடைய வாழ்க்கை துணைவியர், நம்முடைய மனைவிமார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனைவிமார்களை அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு அத்தாட்சியாக, ஆயத்தாக அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய சான்றுகளில் ஒன்று, அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, அவன் உங்களிலிருந்தே உங்களுக்கு வாழ்க்கை துணைவியர்களை அவன் படைத்தான். லிதஸ்குனு இலைஹா, அந்த வாழ்க்கை துணைவியரிடத்தில் நீங்கள் அமைதியை அடைகிறீர்கள். வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, கணவன் மனைவியாகிய உங்களுக்கு மத்தியில் அன்பையும் கருணையையும் பாசத்தையும் இரக்கத்தையும் அவன் ஏற்படுத்தினான். இன்ன ஃபீ ذلك லஆயாத் லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் பல்வேறு அத்தாட்சிகள் இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். நம்முடைய மனைவி யாரோ, திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அவருக்கும் நமக்கும் மத்தியில் ஒரு அன்பு பாசம் எதுவும் இல்லாத ஒரு சூழல் இருந்தது. ஆனால் மனைவியாக அமைந்த பிறகு ஒருவர் மீது ஒருவருக்கு அன்பையும் பாசத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். அந்த கருணை, இந்த அன்பு, கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற பொறுப்புணர்வு, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. கணவன் செய்ய வேண்டிய கடமை, மனைவி செய்ய வேண்டிய கடமை எவை எவை என்பதை அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஒரு கணவன் இந்த திருமண வாழ்வில் அவருடைய பொறுப்புகளை உணர்ந்து, அவருடைய கடமைகளை உணர்ந்து அவர் முறையான குடும்ப வாழ்வை அமைத்துக் கொள்வாரேயானால் இது வணக்கம், இது இபாதத். இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டதின் நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் படைக்கப்பட்டோம், வேறு நோக்கம் இல்லை. வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதுன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லை. ஒரே ஒரு நோக்கம், நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்ததின் ஒரே ஒரு நோக்கம், நாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய துறைகளில், வழிகளில் ஒன்றுதான் திருமண வாழ்வு. இந்த திருமண வாழ்வில் ஒரு ஆண்மகன், ஒரு மணமகன், ஒரு கணவன்
தன்னுடைய கடமைகளை உணர்ந்து அதை சரியாக அவன் நிறைவேற்றினால், நல்ல கணவனாக அவன் வாழ்வானேயானால் அவன் அதன் மூலம் அல்லாஹ்வை வணங்குகின்றான். இந்த குடும்பத்திற்காக அவன் செய்யக்கூடிய உழைப்பு, மனைவியிடத்திலே அவன் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் எல்லாமே வணக்கம், எல்லாமே தர்மம், எல்லாமே இபாதத். இஸ்லாம் இந்த திருமணத்தை பார்க்கக்கூடிய பார்வை வேறு, மற்றவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை வேறு. பொதுவாக இந்த திருமணம் என்பது உலகில் எப்படி பார்க்கப்படுகிறது? இது ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயம், இது மட்டும்தான் மற்றவர்களுடைய பார்வை. ஆனால் இஸ்லாம் இதை எப்படி பார்க்க சொல்கிறது? இது மனிதனுக்கு தேவைதான். தேவை என்பதை தாண்டி இது நீ படைத்த உன்னுடைய ரப்புல் ஆலமீனை வணங்குவதற்குரிய வழிபாடு. அவன் உன்னை படைத்த நோக்கத்தை நீ நிறைவேற்றுவதற்கான வழி இந்த திருமணம். இந்த பார்வையில் இந்த திருமணத்தை பார்க்க சொல்கிறது. ஹத்தா தஜஅல மா ஃபீ இம்ராஅதிக, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உன் மனைவியின் வாயில் ஒரு கவள உணவை நீ ஊட்டி விடுவது உட்பட தர்மம். நீ மனைவிக்கு சம்பாதித்து கொடுக்கிறாய், அவளை நல்ல விதமாக நீ வாழ வைக்கிறாய், அவளுக்காக உழைக்கிறாய், உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ சிரமப்படுகிறாய், வியர்வையை சிந்துகிறாய். இது எல்லாமே தர்மம், இது இபாதத், வணக்கம். ஒரு ஆண் மனைவியிடத்தில் இல்லறத்தில் ஈடுபடுகிறான் என்றால் வஃபீ புல்இ அஹதிக்கும் ஸதகா, அந்த இல்லற வாழ்விலும் தர்மம் இருக்கிறது, அதில் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த திருமணத்தை பற்றி சொன்னார்கள். திருமணம் என்பது எதற்கு? இதா தஸவ்வஜல் அப்து, ஒரு அடியான் திருமணம் முடித்தால் ஃபக்கத் இஸ்தக்மல நிஸ்ஃபத் தீன், இந்த தீனின் பாதியை அவன் முழுமைப்படுத்தி விடுகின்றான். திருமணம் முடித்தால் தீனில் பாதி முழுமையாகி விடுகிறது. ஏன்னா திருமணத்துடைய நோக்கமே நம்ம அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழணுங்கிறதுக்கு தான். எதுக்காக கல்யாணம் பண்றோம்? நம்ம அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ் பிடிக்காத வழியில போயிடக்கூடாது, எப்பயுமே நம்ம அல்லாஹ்வுடைய கருணை பார்வையில இருக்க வேண்டும், அவன் அனுமதித்த காரியங்களை செய்ய வேண்டும். அதுக்காகத்தான் திருமணம், வேறு எதற்காக? மார்க்கத்தை விட்டு போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த திருமணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துகிறார்கள். யா மாஷர ஷபாப், இளைஞர் சமூகமே, தஸவ்வஜு, மணமுடியுங்கள், திருமணம் முடியுங்கள். ஃபமனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களில் திருமணம் முடிக்க சக்தி இருந்தால் திருமணம் முடித்து விடுங்கள். இப்ப திருமணத்துக்கு வயசு இருக்குதா? 30 வயசு ஆகணும், 25 வயசு ஆகணும், அப்பதான் திருமணம் கிடையாது. ஒரு திருமணம் செய்வதற்குரிய பக்குவமும் பொறுப்பும் ஒருவரிடத்தில் வந்துவிட்டால் அவர் திருமணத்துக்கு தகுதியாகி விடுவார். திருமணம் முடியுங்கள். உங்களுடைய பார்வையை நீங்கள் கட்டுப்படுத்துவீர்கள், உங்களுடைய கற்பை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்வீர்கள். கற்பொழுக்கம், அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த ஒழுக்கம் நம்மிடத்தில் நிலையா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த திருமணத்தையே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். இதன் மூலம் நாம் அல்லாஹ்வை வணங்குகின்றோம், வழிபாடு செய்கின்றோம். இவ்வாறு புரிந்து குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு ஆண் சில உண்மைகளை உணர வேண்டும். என்ன உண்மை என்று சொன்னால், கணவன் மனைவி வாழ்க்கையில் மனைவி உணரக்கூடிய உண்மைகள் ஒரு பகுதி இருக்கு, அவங்க புரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. கணவனாக இருக்கக்கூடியவர் அவர் அறிந்து கொள்ள வேண்டிய சில உண்மைகளை அறிந்தால்தான் இந்த திருமண வாழ்வில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க முடியும். அந்த திருமணம் அல்லாஹ் சொல்ற மாதிரி மவத்தத்த வ ரஹ்மா, பாசத்துடனும் இரக்கத்துடனும் உள்ள ஒரு குடும்பமாக இருக்கும். அதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், வ ஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், உங்கள் மனைவிமார்களிடத்தில் நல்ல விதமாக நீங்கள் குடும்பம் நடத்துங்கள். உங்கள் மனைவிமார்களிடத்தில் நீங்கள் நல்ல விதமாக குடும்பம் நடத்துங்கள். நல்ல விதமாக குடும்பம் நடத்துறதுனா என்ன? அதை ரப்புல் ஆலமீன் அவனே விளக்குகின்றார். ஒரு ஆண்
மனைவியிடத்திலே நல்ல குடும்பத்தை நடத்துகிறான் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஃபைன் கரிஹுதுமூஹுன்ன, அந்த பெண்களை நீங்கள் வெறுத்தால், உங்கள் மனைவியை ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெறுப்பீர்களானால், ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன், ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுப்பீர்கள், வயஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, ஆனால் அதில் அல்லாஹ் நிறைய நன்மைகளை வைத்திருப்பான். இந்த விஷயத்தை அல்லாஹ் எங்க சொல்லி காட்டுறான்? நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காது, ஆனா அதுல தான் நிறைய நன்மை இருக்கும். உனக்கு பிடிக்காததை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பாய், கவலைப்பட்டு கொண்டிருப்பாய், ஆனால் அதில் தான் அல்லாஹ் நிறைய நன்மைகளை வைத்திருப்பாய். மனைவிமார்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை பற்றி சொல்லும் போது இந்த விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அல்லாஹ் நமக்கு என்ன பாடத்தை புகட்டுகிறான் என்றால், பெண்கள் பலகீனமாக இருப்பார்கள், மனைவிமார்கள் என்றால் குறைபாடுகள் இருக்கும், நிச்சயமா இருக்கும். ஒவ்வொருவருடைய மனைவியிடத்திலையும் குறைபாடுகள் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதற்காக நீங்கள் வெறுப்பீர்களானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய நன்மைகள் கிடைக்காமல் போய்விடும். எனவே உங்களுடைய எண்ணத்துக்கும் உங்களுடைய சுய சிந்தனைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தவறான முடிவுகளை எடுத்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்வதை நினைத்து பாருங்கள். நம்ம பொறுமையா இருப்போம். அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் ஒன்றை வெறுத்தால் அதில் தான் அல்லாஹ் நிறைய நன்மைகளை வைத்திருப்பான். நல்ல குடும்பம் என்றால் ஒரு ஆண் மகன் குடும்பத்தை சிறப்பாக நடத்துகிறார், அந்த குடும்பத்தில் அவர் சிறந்தவராக இருக்கிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? மனைவிமார்களிடத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பொறுத்து கொள்கிறார். பொறுத்து கொண்டால் தான் அந்த சிறந்த மனிதர்கிற சிறப்பு அவருக்கு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் சகிப்புத்தன்மை இல்லை, பொறுமை இல்லை, எதற்கெடுத்தாலும் கோபம், மனைவிமார்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், அந்த தவறுகளை பொறுத்து கொள்ளக்கூடிய மனம் இல்லை என்று சொன்னால் கணவன்மார்களுக்கு இது பிரச்சனையை வளர்த்து கொண்டே இருக்கும். கடைசி இந்த பிரச்சனை எங்க போய் முடியும்? விவாகரத்து என்ற ஒரு பாரதூரமான முடிவில் போய் முடியும். இஸ்லாம் அதை என்ன செய்யறது? விரும்புறது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகள்ல இந்த உண்மையை மறுபடி ஆண்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இஸ்தவ்சு பின்னிசாஇ கைரா, பெண்களிடத்துல நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள், பெண்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். மனைவிமார்களிடத்தில் ஃபைனல் மரஅத ஹுலிகத் மின் நிலாய், பெண்ணாகிறவள் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள். விலா எலும்பு இருக்கு இல்லையா, அந்த விலா எலும்பிலிருந்து அவர் படைக்கப்பட்டிருக்கிறார். விலா எலும்புடைய தன்மை என்ன? அது நேரா இருக்குமா வளைந்து இருக்குமா? வளைந்து தானே இருக்கும் விலா எலும்பு. முதுகெலும்பு நேரா இருக்கும், விலா எலும்புங்கிறது வளைஞ்சுதான் இருக்கும். வளைவு இருக்கக்கூடாது, நேரா இருக்கணும்னு நினைச்சு அந்த எலும்பை நீ நிமித்த முயற்சித்தால் அதை நீ உடைத்து விடுவாய். எலும்பு உடையக்கூடாதுன்னு நீ நினைத்தால் அது வளைவாகத்தான் இருக்கும். என்ன செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உதாரணத்தின் மூலம் ஆண்களுக்கு புரிய வைக்கின்றார்கள்? மனைவி பெண்ணுங்கிறவங்க குறைபாடு உடையவங்க தான். நீங்க நினைக்கிற மாதிரி 100% உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில அவங்களால நடக்க முடியாது. நீங்க விரும்பின பல்வேறு விஷயங்களை அவங்க செய்யறாங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது 1-2 விஷயங்களும் இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ அவரிடத்துல சில தவறுகள் கூட ஏற்படும். அதையெல்லாம் நீங்க சகித்து கொள்ளணும், பொறுத்து கொள்ள வேண்டும். அதுதான் மனைவிமார்களிடத்துல நல்ல விதமா குடும்பம் நடத்துறது. ஒவ்வொரு குறைகளையும் பெரிதுபடுத்தி பிரச்சனையை உருவாக்கினால் இது நல்ல விதமாக குடும்பம் நடத்துவது அல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த எலும்பிலிருந்து உருவான பெண் எப்படி இருப்பார்? இதுதான் பெண்களுடைய சுபாவம். இந்த எலும்பு எப்படி இருக்கிறதோ, விலா எலும்பு, அது மாதிரி தான் பெண்களும் இருப்பார்கள். சகிப்புத்தன்மையுடன் குடும்பத்தை நடத்துங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். திருமணம் முடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் இந்த உண்மைகளை புரிந்து வைத்திருக்கணும். திருமணம் முடித்திரு கணவனாக வாழக்கூடிய நாம் அனைவரும் அடிக்கடி இந்த விஷயங்களை நம்முடைய நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன செய்தி,
லா யஃப்ருக் மூமினுன் மூமினா, ஈமான் கொண்ட எந்த ஒரு மூமினும் ஈமான் கொண்ட ஒரு பெண்ணை வெறுக்க வேண்டாம். ஈமான் கொண்ட எந்த ஒரு மூமினும் ஈமான் கொண்ட இன்னொரு பெண்ணை வெறுக்க வேண்டாம். ஃபைன் கரிஹ மின்ஹா ஹுல்கன், அவரிடமிருந்து ஒரு குணத்தை அவர் வெறுத்தார். கணவனுக்கு பிடிக்காத ஒரு குணம் மனைவியிடத்தில் இருந்தால் ரலிய மின்ஹா ஆஹர, வேறொரு குணம் அவருக்கு அந்த பெண்ணிடத்தில் பிடித்திருக்கும், அவருக்கு பிடித்த வேறொரு அம்சம் அந்த பெண்ணிடத்தில் இருக்கும், அதை அவர் சகித்துக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை, சிந்தனை ரீதியிலான பக்குவத்தை, குடும்பங்களில் பிரச்சனைகள் வராமல் குடும்பங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கான அருமையான வழிகாட்டல்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அல் குர்ஆனில் மனைவிமார்கள் வரம்பு மீறினால் அவர்களை அடியுங்கள் என்ற ஒரு வார்த்தை இருக்கின்றது. ஆனால் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை அல்லாஹ் எந்த இடத்தில் சொல்கின்றான், என்ன அர்த்தத்தில் சொல்கின்றான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதற்கு சொன்ன விளக்கம் என்ன, இதையெல்லாம் நாம சிந்திச்சு பார்க்கணும். ஆண்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன, மனைவிமார்களிடத்தில் உள்ள பிரச்சனைகளை நீங்கள் பயப்படுகிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட மறுப்பதை நீங்கள் அஞ்சுகிறீர்கள். ஃபஐதுஹுன்ன, முதலில் அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். அல்லாஹ் என்ன செய்யல, எடுத்தோனையுமே கோபப்படுங்கன்னு சொல்லல. இது மௌஇதா அப்படிங்கிறது என்ன, உபதேசம் பண்றதுங்கிறோம் இல்லையா, உபதேசம். மார்க்கத்தில் உபதேசம் என்பது என்ன, யாருக்கு நம்ம உபதேசம் செய்யறோமோ அவருடைய நலனை நாடி அவருக்கு நல்ல செய்திகளை, நல்ல வழிகாட்டல்களை கொடுப்பது, இதுதான் மௌஇதா, உபதேசம். இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் செய்தார்கள், நபிமார்கள் செய்தார்கள். அதை அல்லாஹ் கணவன்மார்களுக்கு செய்ய சொல்கின்றார். உங்கள் மனைவிமார்கள்ட்ட பிரச்சனையை நீங்கள் உணர்கிறீர்களா, எடுத்தோன்னு அடிக்காதீங்க, கோபப்படாதீங்க. முதல்ல அவர்களுக்கு அது தவறு என்பதை புரிய வையுங்கள், அதிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கான வழிகாட்டல்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க. அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். வஹுஜுரூஹுன்ன, இரண்டாவது, உபதேசம் செய்தும் பலனில்லை என்றால் அவர்களை புறக்கணியுங்கள், உங்கள் வெறுப்பை அவர்களை வஹுஜுரூஹுன்ன ஃபில் மலாஜியா, படுக்கையில் அவர்களை ஒதுக்கி வையுங்கள். படுக்கையில் ஒதுக்கி வைத்தாலே மனைவிக்கு அது ஒரு தண்டனை. கணவன் ஏன் நம் மீது கோபமாக இருக்கிறார் என்று தன்னுடைய தவறை அவர் உணர்வதற்கான வாய்ப்பு அது. அடுத்து தான் அல்லாஹ் சொல்கின்றான், வதுரிபூஹுன்ன, அவர்களை அடியுங்கள். இது மூணாவது தான். இந்த அடி கூட எதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், வலா தத்ரிபில் வஜ்ஹ, உன் மனைவியுடைய முகத்தில் நீ அடிக்காதே, உன் மனைவியின் முகத்தில் நீ அடிக்காதே. வலா துகப்பிஹ், அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசாதே. வலா தஹ்ஜுர் இல்லா ஃபில் பைத், வீட்டிலே தவிர அவளை நீ கண்டிக்காதே. வீட்டில்தான் உன்னுடைய மனைவியை நீ கண்டிக்கும், அவளுக்கு மரியாதை உண்டு, கண்ணியம் உண்டு. நீ கணவன் என்பதற்காக 4 பேருக்கு முன்னால் அவளுடைய கண்ணியத்தை சீர்குலைக்கக்கூடிய வேலையில் நீ செய்யக்கூடாது. அவளை கண்டிக்கக்கூடிய உரிமை உனக்கு மட்டும்தான் உண்டு. உன் வீட்டில் வைத்து அவளை நீ கண்டி. அவளுக்கு மானம் முக்கியம், அவளுடைய கண்ணியம் பாதுகாக்க வேண்டும், அதை நீ சீர்குலைக்காது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், வலா யஜ்லித் அஹதுக்கும் இம்ராஅத்தஹு கஜல்தில் அப்தி, உங்களில் எவரும் தன்னுடைய மனைவியை அடிமையை அடிப்பது போல் அடிக்க வேண்டாம். உங்கள் மனைவி என்ன அடிமையா? அடிமையை அடிப்பது போல் உங்கள் மனைவிமார்களை நீங்கள் அடிக்க வேண்டாம். மறுபடியும் உங்கள் மனைவியுடன் நீங்கள் சேர்ந்து கொள்வீர்கள். எதற்காக இவ்வளவு கடும் கோபம்? எதற்காக நீங்கள் நிதானத்தை இழந்து நடக்கின்றீர்கள்? அவள் உங்களுடைய மனைவி. இந்த கோபம் போய்விட்டால் மறுபடியும் அந்த பெண்ணிடத்தில் தான் நீங்கள் செல்வீர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடின்னு அல்லாஹ் சொல்லி இருக்கான், அதை எப்படி நாம அணுகணும் என்பது சொல்றாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து புகார் பண்றாங்க. ஏன்னா அவங்க உள்ள சமூகம் வேற, இன்னைக்கு நம்ம உள்ள சமூகம் மாதிரி கிடையாது. இன்னைக்கு அடிப்பது, பெண்களை அடிப்பது, மனைவியை அடிப்பது என்பது பாரதூரமான ஒரு விஷயமாக நாம் பார்க்கின்றோம். நம் சமூகம் அப்படி பார்க்கின்றது. அது நாட்டிலே பெரிய ஒரு குற்றமாகவும் இன்றைக்கு சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. அது தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக இன்றைக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அரபு சமூகத்துல இது சாதாரண ஒரு விஷயம். ஏன்னா அப்படித்தானே இருந்தாங்க. மனைவியை போட்டு அடிப்பாங்க, தண்ணி குடிக்கிறவங்க, சாராயம் குடிக்கிறவங்க, அந்த சமூகம் இப்படிப்பட்ட பண்புகளை எல்லாம் கொண்டிருந்தது. அப்படிப்பட்டவர்களை தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அங்கிருந்து அப்படியே மீட்டெடுத்தார்கள். அடிப்பார்கள். இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் கூட முஸ்லிமான பெண்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து புகார் பண்ணாங்க, எங்கள் கணவன்மார்கள் எங்களை போட்டு அடிக்கிறாங்க, அடி தாங்க முடியவில்லை அல்லாஹ்வின் தூதர் அவர்களே அப்படின்னு நபி அவர்கள்ட்ட வந்து முறையிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் தன் குடும்பத்தாரிடம் சிறந்தவரான். நீங்கள் சிறந்தவர் என்றால் உங்கள் குடும்பத்தாரிடத்தில் நீங்கள் எப்படி நடக்கின்றீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்களுக்கு சிறப்பு இருக்கின்றது. ஏன்னா அதான் தீன். தீன் என்பது என்ன? அல்லாஹ்வுடனான தொடர்பு மட்டும்தான் தீனா? இல்லை, அது ஒரு வகை, அது ஒரு பகுதி. நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான அந்த தொடர்பு அது சரியாக இருக்க வேண்டும். தொழுகை, வணக்க வழிபாடு, நோன்பு, இது போன்ற விஷயங்கள். தீன் என்பது இன்னொரு பகுதி இருக்கிறது. அடியார்களுடன் நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. பிற இடத்தில் நாம் கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம், அதில் எப்படி நடக்கின்றோம்? அண்டை வீட்டுக்கார இடத்துல எவ்வாறு நடக்கின்றோம்? நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையரிடம் நாம் எவ்வாறு நடக்கின்றோம்? அதே போல நம்முடைய பிள்ளைகள்கிட்ட எப்படி நடக்கிறோம், அதுபோன்று நம்மை நாம் கட்டிய மனைவி இடத்தில் நாம் எவ்வாறு நடக்கின்றோம், இதுவும் தீன், மார்க்கம் சொல்கிறது. இந்த மனைவிமார்களிடத்துல நீங்க நல்லா இல்ல, உங்கள் மனைவிமார்கள் வெளியில் வந்து புகார் பண்ணுகிற அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள், நீங்கள் சிறப்பை அடைய முடியாது. ஆனா ஹைருக்கும் லி அஹ்லி, நான் என் மனைவி குடும்பத்தாரிடம் உங்களை விட நான் சிறந்தவன். என் குடும்பத்தாரிடத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை முன்னுதாரணமா சொல்றாங்க. நான் ஒரு ஆண் தானே, எனக்கும் மனைவிமார்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு மனைவி என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிமார்கள். நான் என்னுடைய மனைவிமார்கள்ட்ட எப்படி நடக்கின்றேன்? என்னுடைய மனைவிமார்கள் எவ்வாறு என்னை பற்றி நடந்து கொள்கிறார்கள்? என் மனைவிமாரிடத்தில் நான் சிறந்த மனிதனாக இருக்கின்றேன், நீங்களும் உங்கள் மனைவிமாரிடத்திலே சிறந்தவராக இருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த அடி அதிகமாகும் போதுதான் இந்த வார்த்தை என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுகின்றார்கள். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் அமானிதமாக இந்த பெண்களை ஒப்படைத்திருக்கின்றார். இந்த அடி சம்பந்தமான வசனத்தை அல்லாஹ் சொல்லிட்டு அதை எப்படி முடிக்கிறான் தெரியுமா? இன்னல்லாஹ கான அலியன் கபீரா, நிச்சயமாக அல்லாஹ் தான் அலி உயர்ந்தவனாகவும் கபீர் பெரியவனாகவும் இருக்கின்றான். ஆண்களுக்கு சொல்கிறான், ஆண்களை பார்த்து சொல்கின்றான், அல்லாஹ் தான் உயர்ந்தவன் பெரியவன். உன்ட அதிகாரம் இருக்கிறது, அல்லாஹ் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். குடும்பத்திலே பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர் ஆண் கணவன்மார்கள் தான். அதற்காக உன்னிடத்தில் பலம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக பலவீனமான அந்த படைப்பை நீ துன்புறுத்த முடியுமா? எல்லை மீற முடியுமா? அல்லாஹ் பயமுறுத்துகிறான், உன்னை விட அல்லாஹ் உயர்ந்தவன், உன்னை விட அல்லாஹ் பெரியவன், அதை மறந்து விடாதே. எத்தனை இடங்கள் இந்த தலாக் சம்பந்தமாக வரும்போதெல்லாம் அல்லாஹ் வத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் ஆண்களுக்கு அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற எச்சரிக்கையை திருமணம் முடித்த ஆண்களுக்கு பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவித்துக் கொண்டே இருக்கின்றார். இதையெல்லாம் நாம நினைத்து பார்க்க வேண்டும். ஆக நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம் என்று சொன்னால் சகிக்க வேண்டிய குறைகள் இருக்கிறது, சகிக்க முடியாத சில குறைபாடுகள் என்றால் அதனுடைய நிலை தனி. சகிக்க வேண்டிய விஷயங்களை குடும்ப வாழ்வில் கணவன்மார்கள் சகிக்க வேண்டும், அதுதான் அவர்களுக்கு சிறப்பு. அந்த குடும்பம் சிறப்பாக இருப்பதற்குரிய சரியான வழிகாட்டல்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை முன்னுதாரணமா சொல்லி காட்டுறாங்க. நபி அவர்கள்ட்ட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வரலையா? எல்லாம் வந்தது. நபி அவர்கள் அதை எப்படி அணுகுனாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஒரு மனைவி அல்ல, ஒரு மனைவியுடன் வாழக்கூடிய நமக்கே 1000 பிரச்சனைகள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு 11 மனைவிமார்கள். இப்ப எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கும்? அவர்களுக்கு வந்த பிரச்சனைகள் பெரும்பாலும் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மனைவிக்கு மற்ற மனைவி மேல இருக்கக்கூடிய பொறாமை, போட்டி, ரோஷம். நான் பெரியாளா நீ பெரியாளா, ரசூலுல்லாஹ்வுக்கு நான் முக்கியமா நீ முக்கியமா, இப்படிங்கிற விஷயத்தினாலதான் அவர்களுக்கு மத்தியில பிரச்சனை வந்தது. யாராவது ஒரு மனைவி இன்னொரு மனைவிட்ட போய் எதையாவது ஒண்ணு சொல்ல பிரச்சனை உருவாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? அழகான முறையில அதை கையாண்டாங்க, நிதானமா இருந்தாங்க. நபி அவர்களை யாரும், நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி மனைமர்களை யாராவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை குறை சொல்ல முடியுமா? குறை சொன்னாங்களா? இல்ல. பொதுவா உலகம் என்ன சொல்லும்? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவியை கல்யாணம் பண்ணாங்க, வாழ்ந்தாங்க. அந்த 11 மனைவி என்பதுதான் இவர்களுக்கு குறையாக தெரிகிறது. அந்த 11 மனைவியுடன் வாழ்வது எவ்வளவு பெரிய மரியாதை! அந்த வாழ்க்கை 11 மனைவியாக வைத்து அவர்களுக்குரிய கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்து அவர்களுடைய மனங்களை வென்று அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு கிடைச்ச பாக்கியம், எங்க நபி என்ன விவாகரத்து பண்ணிடுவாங்களோன்னு அலற அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த மனைவிமார்களிடத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. அதை இவர்கள் நினைத்து பார்ப்பதில்லை. ஒரு மனைவியுடன் வாழக்கூடியவர் எவ்வளவு குழப்பங்களை செய்கின்றார். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் என்றால் இவர் எப்படிப்பட்ட பக்குவம் உள்ளவராக இருப்பார், எவ்வளவு பெரிய நற்குணம் உள்ளவராக இருந்திருப்பார். குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ல கொஞ்ச வயசு மனைவி, சிறிய வயது மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இதுதான் இன்றைக்கு விவாத பொருளாக சமூகத்தில் ஆட்கப்படுகிறது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு வயது 40, ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வயது 6. எப்படி இந்த 2 பேரும் திருமணம் முடித்தார்கள் என்று இன்றைக்கு வெளியில் உட்கார்ந்து இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏற்பாடு இது. இவர்களுக்கு குறையாக எது தெரியுமா? அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு நிறை. அல்லாஹ்வுடைய நடைமுறை என்ன தெரியுமா? இன்று மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் கூட மக்கள் எதெல்லாம் குறை சொன்னாங்களோ அதை தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் நிறையாகவும் சிறப்பாகவும் ஆக்கினார். மக்கள் எல்லாம் சொன்னாங்க, உனக்கு ஆண் மக்கள் இல்லை, பிறந்த ஆண் குழந்தை மூத்தா போகுது, நீ ஒரு அபத்தர் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையில நபி அவர்களுக்கு அப்படிதான் வச்ச, ஆண் மக்கள் இல்லை, பிறந்தாங்க மூத்தா போனாங்க, பெண் குழந்தை தான் பிறந்தாங்க வாழ்ந்தாங்க, அவங்களும் மௌத்தா போனாங்க. நபி அவர்களுக்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான் சில மாதங்கள் 6 மாதங்கள் வாழ்ந்து அப்புறம் அவங்களும் மௌத்தா போனாங்க. எதிரிகள் சொன்ன மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பிள்ளைகளாம் மௌத்தா தான் போனாங்க. ஆனா எதிரி நினைச்சது என்ன? எங்களுக்கெல்லாம் பிள்ளைங்க இருக்கு, பேர் சொல்லக்கூடிய பிள்ளைகள் இருக்கு, உனக்கு ஒண்ணுமே இல்லை, உனக்கு பேரும் கிடைக்காது, புகழும் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது, நீ வரலாற்றுல இருந்த இடம் தெரியாம தடம் தெரியாமல் போய்விடுவாய் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாட்டு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய புகழை அல்லாஹ் நிலைக்க செய்து உயர்த்தி இருக்கிறான். யாரின் மூலமாக? அதுதான் நமக்கு தெரியாது. அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் மூலம் அல்ல, அவர்கள் பெற்றெடுக்காத இந்த கோடான கோடி மக்களின் மூலமாக பெற்றெடுத்த பிள்ளைகள் அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளையும் நபிகளாருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையும் சிறப்பையும் கொடுத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைத்த மாபெரும் சிறப்பு இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி யார் மூலம் அல்லாஹ் அதை கொடுத்திருக்கின்றான்? இந்த உலக மக்கள் மூமீன்களின் மூலம் அல்லாஹ் அதை கொடுத்திருக்கின்றான். ஆனால் இதை எதிரிகள் உணர்க்கவில்லை. அப்படித்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய திருமணம் இளவயது திருமணம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா இந்த வயசுல இருக்கக்கூடியவங்க 40 வயசுல உள்ளவங்களும் திருமணம் செஞ்சா செட் ஆகுமா? நம்ம எல்லாருக்கும் செட் ஆகாது. ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அது பொருத்தமாக அமைந்தது. ஏன்? நபி அவர்கள் தன்னுடைய மனைவியுடைய விருப்பம் என்ன, அவர்களுடைய மனநிலையிலிருந்து யோசிப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி ஹதீஸ்ல பார்க்கிறோமா இல்லையா? வீட்டுக்கு வருவாங்களா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மனைவியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட தோழிகள் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. நபி அவர்கள் வந்தோடனே தோழிகள் பயந்து
ஓடிடுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திரைக்கு பின்னால் போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்க. அவங்களுக்கு பயம். ஆரம்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை ஏன் போய் ஒளிகிற, உன் தோழிகளுடன் சென்று நீ விளையாடு அனுப்பி வைப்பாங்க. இப்ப நபிகளாருக்கு விளையாட்டு பிடிக்குமா? இப்ப நமக்கு விளையாட்டு பிடிக்காது, என் மனைவி அப்படிதான் இருக்கணும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு நினைக்கிறேன். அவளுடைய வயது இது, அவருக்கு விளையாட்டு தேவை, தோழிகளுடன் விளையாடட்டும், அவர் விரும்புவதை நாம் அனுமதிப்போம். இப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல இருந்த அந்த பயம் ஆயிஷால உங்களுக்கு விலகி ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு நேசம்! பெருமை அடிப்பாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ல என்ன மாதிரி நபிக்கு விருப்பமான மனைவி யாருமே கிடையாது. அவங்க சொல்லிக்கிறாங்க, நான் ஹதீஜா மேல ரோசப்பட்ட மாதிரி யார் எந்த மனைவி மேல ரோசப்பட்டது இல்லை. ஏன்னா நபி அவர்கள் அடிக்கடி ஹதீஜாவை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போனாங்கன்னு வைங்க, பக்கத்துல தான் ஆயிஷா அவங்க வீட்டு பக்கத்துல வக்கீல் மன்னரை இருக்கும். மன்னரைக்கு போய் அங்க துவா செய்யறதுக்காண்டி போவாங்க. மௌத்தா போனவங்களுக்கு ஆயிஷா அவங்க பின்னாடியே போவாங்க. சுசலாசன் எங்க போறாங்க? நம்மளை விட்டுட்டு வேற மனைவி வீட்டுக்கு போயிடுறாங்களா? இதெல்லாம் ஏன் வருது? எனக்கு நபி கிடைத்தது ஒரு பாக்கியம், அதை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். கடைசி வரைக்கும் அதை பெருமையாகவே சொல்லி கொண்டிருந்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மடியில என் வீட்டுல கடைசியா ஏன் எச்சி அவர்களுடைய வாயில் பட்டு அவர்கள் மௌத்தா போனார்கள். இப்ப வரைக்கும் அவர்கள் அதை ஒரு பெருமையாகத்தான் அவர்கள் சொன்ன செய்திகளை நம்ம பார்க்கணும். எதனால இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை ரசூலுல்லாஹி அவர்கள் ஆயிஷா அவங்கள்ட்ட பெற்றார்கள்? நபி அவர்களுடைய அந்த அணுகுமுறை தான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்படித்தான் மனைவிமாரிடத்தில் நடந்து கொண்டார்கள். இதையெல்லாம் நாம் ஒரு படிப்பினையாக பாடமாக எடுத்துக்கொண்டு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நாமும் நம்முடைய குடும்பங்கள்ல இயன்ற அளவு சகித்துக் கொள்ளக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் அதை பெரிதுபடுத்தாமல் மனைவிமாரிடத்தில் நல்ல விதமாக நாம் நடந்து கொள்வோமாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள் இந்த மழை. மழையை அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று அல் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மழை பொழிந்தால் சந்தோஷப்படுவார்கள், காற்றடிக்கும் போது பயப்படுவார்கள். அந்த காற்று நல்ல காற்றாக இருக்குமா அல்லது தண்டனைக்குரிய காற்றாக இருக்குமா தெரியாது. ஒரு கூட்டம் காற்று அடிக்கும் போதுதான் இது மழை வரக்கூடிய காற்று என்று தவறாக நினைத்து அல்லாஹ்வை மறந்து பூரிப்படைந்து அழிந்து போனார்கள் ஆது சமூக கூட்டத்தார்கள். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காற்றடித்தால் பயப்படுவார்கள், மழை பொழிந்தால் சந்தோஷப்படுவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். சில நேரங்களில் அந்த மழையை தானாக முன் சென்று தன்னுடைய மேனியில் வாங்கி கொள்வார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த மழையை என்ன செய்வாங்க, தன்னுடைய உடம்புல அது படணும்னு சொல்லி ஆசைப்பட்டு மழையில் என்ன செய்வாங்க, சில துளிகளை தன்னுடைய உடலில் அவர்கள் வாங்கி கொள்வார்கள். அப்படிலாம் நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ரஹ்மத் நமக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி உயிர்களுக்கு அல்லாஹ் இதை ரஹ்மத்தாக ஆக்கி இருக்கின்றார். நமக்கு தெரியாத நிறைய நன்மைகள் இதில் இருக்கிறது. இதுவும் ஒரு அத்தாட்சி, ஒரு படிப்பினை. இன்றைக்கு எத்தனையோ நவீன சாதனங்களை மனிதன் கண்டுபிடித்து விட்டான், விஞ்ஞானத்தை அறிந்து விட்டான். இன்றைக்கு நிறைய ஆப்புகள் வேற என்ன செஞ்சிருக்காங்க, செயலி உருவாக்கி இருக்கிறாங்க. அதுல எப்போது மழை வரும், காலநிலை, சீதோசன நிலையுடைய நிலவரம் எல்லாவற்றையும் பதிவிடுகிறார்கள். ஆனால் முடிவு செய்யறது அவன்தான். நம்மளால உறுதியை தீர்மானிக்க முடியுமா? என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்தாலும் இவர்கள் செய்வது ஒரு கணிப்பு தான். ஆனால் இந்த கணிப்பு சில நேரங்கள் உண்மையாகுது, அது பல நேரங்களில் பொய்யாக மாறுகிறது. இதற்கு முன்னாலும் கூட ரெட் அலர்ட் விட்டாங்க, கடுமையான மழை இருக்கும்,
புயலுடன் காற்றுடன் உள்ள மழை இருக்கும், கரையோர மாவட்டங்களில் அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது கடுமையான எச்சரிக்கை. ஆனா ஒண்ணுமே இல்லை, சாதாரணமா அது போயிடுச்சு. கடுமையா இருக்குன்னு சொல்றாங்க, அப்புறம் திடீர்னு என்னது வலுவிழந்து விட்டது அப்படிங்கிறாங்க. இப்போது அவர்கள் சொன்ன கணிப்பு வேற, ஆனா நடந்து கொண்டு இருப்பது வேற. இது எல்லாமே அதிகாரம் எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. மனிதனுடைய சக்தி ஆற்றல் ஒன்றுமே இல்லை. அவனே மழையை இறக்குகின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நாம் மழை பொழியும் போது ஓதக்கூடிய ஒரு துவா, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் பயனுள்ள மழையை கொடுப்பாயாக. இதை நாம் அனைவரும் கூறிக்கொள்வோம். இன்றைய உலகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். நம் வாழக்கூடிய நாட்டிலும் சரி, பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுகிறது, பள்ளிவாசல்களில் பிரச்சனைகளை கிளப்பப்படுகிறது. ஒரு பக்கம் அதற்கு எதிரான காரியங்கள் நடக்கிறது. அந்த எதிரான காரியங்களுக்கு ஆதரவாகவும் சில முயற்சிகள் சில நல்ல மக்கள் மூலம் நடந்து கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை பிறப்பித்திருக்கிறது. என்ன அந்த இடைக்கால தடை என்று சொன்னால், பாபர் மஸ்ஜித் ஒரு பள்ளி இடிக்கப்பட்டது. அந்த பள்ளியுடைய உண்மை நிலவரம் இன்றைக்கு உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது. அது பள்ளிவாசல் தான், கீழே கோயில் இல்லை, மற்ற விஷயங்கள் எதுவுமே இல்லை. கோயில் இடித்துத்தான் பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்பதற்கு ஆதாரம் இல்லை. இது ஒரு ஆதாரமற்ற ஒரு விஷயம் அப்படின்னு எல்லாம் இவ்வளவு தெளிவாக உண்மைகள் இருந்தும் இன்றைக்கு அது இடிக்கப்பட்டு அங்கே வேறொன்று கட்டப்பட்டு இப்படித்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இதை வைத்து இதுவும் முஸ்லிம்கள் கொஞ்ச நாள் என்ன சகிச்சுக்கிட்டாங்க. சரி, ஏதோ ஒரு நம்புறாங்க அப்படின்னு சொல்லி பொறுமையா இருந்தாங்க. ஆனா என்ன நடந்தது? இந்த காரியத்தை செய்தவர்களுடைய எண்ணம் ஒரு விவரமும் இல்லாத அப்பாவி மக்களிடத்துல மூட நம்பிக்கைகளை விதைக்கிறது. முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை விதைப்பது, பள்ளிவாசல்கள்லாம் இடிக்க வேண்டும், அங்கு இதை கட்ட வேண்டும் என்று சிந்தனையை உருவாக்குவது. இப்படி சிந்தனையை உருவாக்கி பெரும்பாலான மக்கள் இப்படி நினைக்கிறாங்கன்னு அதை சொல்லி தீர்ப்பை வாங்குவது. இப்படி சொல்லித்தான் அந்த தீர்ப்பை பாபர் மஸ்ஜிதுக்கு எதிராக அவர்கள் வாங்கினார்கள். முஸ்லிம்கள் எல்லாம் பொறுமையுடன் சகிப்புத்தன்மையுடன் நீதிமன்றத்துக்கு கட்டுப்படுவோம் என்று பொறுத்து கொண்டார்கள். அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செஞ்சோம். ஆனா என்ன நடக்கிறது இந்த நாட்டிலே? அதற்கு பிறகு ஒவ்வொரு பள்ளிவாசல்களாக, இங்கே பள்ளிவாசலுக்கு முன்னாடி இது இருந்தது, இது எங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று இறை இல்லங்களை குறிவைத்து பல பள்ளிவாசல்கள் பிரச்சனைகள் ஆக்கப்பட்டு கிட்டத்தட்ட 10க்கு கிட்ட பள்ளிவாசல்கள் பல இடங்கள்ல இது பிரச்சனையாக்கப்பட்டு இன்றைக்கு உத்தரப்பிரதேச சம்பல் பகுதியில் ஒரு பள்ளிவாசல்ல ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கப்பட்டு முஸ்லிம்கள், அவர்கள் சொன்ன கணக்கு 6, ஆனா எவ்வளவு சுடப்பட்டார்கள் அந்த அப்பாவிகள்னு தெரியல. அப்பாவி மக்கள், ஒரு பாவமும் செய்யாதவர்கள், பள்ளிவாசலுக்கு தொழுவ போகக்கூடியவர்கள், அதை பாதுகாப்பதற்காக அந்த மக்கள் மீது இப்படியெல்லாம் அநியாயங்கள் நடந்து முடிந்திருக்கிறது. அப்ப சில நீதிபதிகள் அமைதியாக இருந்தாங்க. அந்த நீதிபதிகளுக்கே அமைதியாக இருக்க முடியவில்லை. அவர்களுடைய வாயிலிருந்து உண்மைகள் இப்போது வெளியே வர ஆரம்பித்து விட்டது. இந்த அநியாய பாபர் மஸ்ஜிதில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அநியாயமான தீர்ப்பு என்று மிகப்பெரிய நீதிபதிகளே அவங்களுடைய கருத்துக்களை இன்றைக்கு வெளியே சொல்லியிருக்கிறாங்க. அந்த தவறான தீர்ப்பு தான் இன்றைக்கு நாட்டிலே நிம்மதி இல்லாத, ஒரு சுமூகம் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. பல்வேறு இடங்களிலே மக்களுக்கு மத்தியிலே கலவரம் ஏற்பட்டு உயிர் பலிகள், அநியாயமாக அப்பாவிகள் கொல்லப்படுவதற்கும் இந்த தவறான தீர்ப்பு தான் காரணம். அதை வைத்துத்தான் கலவரக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் உண்டு பண்ணுகிறார்கள் என்று அந்த உண்மைகளை எல்லாம் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றமும் இதை உணர்ந்திருக்கிறது. இன்றைக்கு இதை உணர்ந்து இப்போது இடைக்கால தடை, எந்த பள்ளிவாசலிலும் என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாம பிரச்சனையை கிளப்பக்கூடாது. ஏன்னா நம்ம நாட்டில் ஒரு சட்டம் 1991 இயற்றப்பட்டது. இது நம்முடைய அரசியலமைப்பு சட்டங்களில் ஒன்று. அரசியலமைப்பு சட்டத்தை மீறக்கூடியவர்கள் யார்? அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது 1991 நாடு சுதந்திரம் அடையும் போது என்னென்ன மத வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்ததோ அது அப்படியே நீடிக்கணும். வழிபாட்டு தலங்கள்ல போய் ஆராய்ச்சி பண்ணி
முன்னாடி அது அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி வழிபாட்டு தலங்களில் சண்டைகளை உருவாக்கக்கூடாது, பிரச்சனைகள் உருவாக்கக்கூடாது. அன்னைக்கு இருந்தது அப்படியே தான் நீடிக்கணும் அப்படிங்கிறது தான் அரசியல் சொல்லக்கூடிய இந்த சட்டம். இந்த சட்டம் இயற்றப்பட்டு அது நடைமுறையில இருந்து வந்து வருகிறது, பிரச்சனை இல்லாம தான் இருக்குது. அப்ப இந்த நாட்டுடைய சட்டத்தை மீறித்தான் ஒவ்வொரு இடங்கள்ல சில மூடர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு முன்னாடி அது இருந்தது இது இருந்ததுன்னு சொல்லி பிரச்சனையை கிளப்பி கேஸ் கொடுக்குறாங்க. சில விவரமில்லாத நீதிபதிகள் இருப்பாங்கல்ல, மனோ இச்சையை கொண்டவர்கள், அவர்கள் அந்த கேஸை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க உத்தரவு போட்டுடுறாங்க, பிரச்சனை உருவாகுது. உச்ச நீதிமன்றம் இதுல தலையிட்டு இனிமே யாரும் இது போன்ற வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக கேஸே கொடுக்க கூடாது. முன்னாடி கோயில் இருந்தது அது இருந்தது என்று எந்த ஒரு வழிபாட்டு தலத்துக்கு எதிராகவும் 1991 இயற்றப்பட்ட இந்த சட்டத்துக்கு மாற்றமாக யாரும் வழக்கு தொடரக்கூடாது. இதுவரைக்கும் தொடரப்பட்ட வழக்குகளில் எந்த ஒன்று கீழ்நிலை நீதிமன்றங்களும் தீர்ப்பும் சொல்லக்கூடாது என்று ஒரு சிறந்த ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்கின்றது. இது இடைக்கால தடையாக மட்டும் இல்லாமல் இதையே நிரந்தர தடையாகவும் இனி எப்பொழுதும் இதை செய்யக்கூடாது என்று அறிவித்தால் அதுதான் நம்முடைய இந்திய நாட்டில் சுமூகமான ஒரு நிலை உருவாகுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்முடைய நாடுகளில் உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் துஆ செய்வோம். உலகளாவிய அளவில் முஸ்லிம்கள் உணவுக்கு சிரமப்பட்டு கொண்டு பல்வேறு சொல்ல முடியாத துன்பங்களில் சிக்கி தவிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த முஸ்லிம்களுக்காகவும் இந்த ஜும்மா தினத்தில் மறவாமல் நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.